நிலா, குடு ரிமோட்ட. இல்ல இல்ல, இப்ப நான் டிவி பார்க்கணும். இல்ல, நான் தான் டிவி பார்க்கணும். இல்ல, நான் தான் டிவி பார்க்கணும். ஆ, என்ன சத்தம் அங்க? இல்ல மம்மி, இது நான் டிவி பார்க்குற டைம். போதும், நிறுத்துங்க ரெண்டு பேரும். யாராவது ஒருத்தவங்க போய் வெளியே விளையாடுங்க, ஒருத்தவங்க டிவி பாருங்க. நான் தான் வெளியே போய் விளையாடுவேன். ஆ, சண்டை போடாதீங்க. ராக் பேப்பர் சீசர் வச்சு போட்டு பாருங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க போய் வெளியே விளையாடுங்க. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ராக் பேப்பர் சீசர். ஹேய் ஜாலி, நான் தான் ஜெயிச்சேன். மம்மி, நான் தான் ஜெயிச்சேன். நான் போய் பார்க்ல விளையாடிட்டு வாரேன். பார்த்துப்பா, பார்த்து விளையாண்டுட்டு வா. ஹேய் ஜாலி, என்ன இப்படி? ஏய், சறுக்குல வேமா சறுக்கு. நெருப்புடா, நெருங்குடா, பாப்போம் நெருங்குனா பொசுக்குற. எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா. ஏய் பசங்களாம், அங்க பாருங்க, அந்த பில்டிங்ல இருந்து புகையா வருது. ஆ, அட ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன் அந்த பில்டிங்ல தீ பிடிச்சிருச்சுன்னு. காப்பாத்தலாம். இல்ல, இது ரொம்ப தவறு. நாம அங்க போனா நாமளும் அதுல மாட்டிக்கலாம். அதனால முதல்ல பக்கத்துல இருக்க பெரியவங்களை கூட்டி இன்ஃபார்ம் பண்ணணும். வாங்க ஆன்ட்டி, அங்கிள், அந்த பில்டிங்க பாருங்க. ஆ, ஆமா தம்பி, நல்ல வேளை அந்த பில்டிங்ல தீ பிடிச்சிருச்சு போல. ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்? ஆன்ட்டி, இப்போ நம்ம 101க்கு ஃபோன் பண்ணா அங்கேருந்து ஃபயர் ஆஃபீஸில் இருந்து ஃபயர் இன்ஜின் ட்ரக் வரும் ஆன்ட்டி. அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும். அப்படியா? ஆமாம், அப்போ இருக்க மக்களை யார் காப்பாற்றுவாங்க? அவங்க எல்லாம் அந்த பில்டிங்கில் மாட்டிக்கிட்டாங்களே. ஃபயர் ட்ரக்கில் வர ஆஃபீஸர்ஸ் தான் அதுக்கு பாதுகாப்பு உடைகளை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த பில்டிங்குள்ளே போய் தீயையும் அணைச்சு அங்கே இருக்க மக்களை காப்பாற்றவும் செய்வாங்க. நாம் அங்கே போனால் அவங்களுக்கு அது இடைஞ்சலாக தான் இருக்கும் ஆன்ட்டி. நம்ம எதுவுமே பண்ணாமல் அமைதியாக பொறுமையாக ஒரு இடத்துல இருந்தாலே போதும். சரி வாங்க, முதல்ல 101க்கு கால் பண்ணலாம். சரி, இந்த பையன் சொல்கிறது நல்லதாக தான் இருக்குது. வாங்க உடனே கால் பண்ணலாம். எல்லாரும் தள்ளி வாங்க. நாம அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அவங்களே தண்ணியை பீச்சி அந்த இடத்த அணைச்சிருவாங்க. தீயும் அணைஞ்சிரும். நாம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஒரு ஓரமா இருந்தாலே போதும். போயிட்டாயா? நன்றி, எங்களை காப்பாத்துனதுக்கு ஆஃபீஸர்ஸ். இருக்கட்டும்ப்பா, இங்கே இருக்க மக்கள் தான் உங்களை காப்பாற்றினாங்க. அவங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது. இதோ இந்த சுட்டி பையன்தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னான். அப்படியா தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீ மிகப்பெரிய வேலை பண்ணியிருக்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?
இல்லை அங்கிள், ஆபத்து நேரத்தில் நாம் இப்படி தான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், இந்த நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு எங்கள் மம்மியும் டேடியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் இங்கே உங்கள் எல்லாருக்கும் சொன்னேன். என்ன சொல்லியிருக்காங்க? அவசர உதவிக்கு 100, குழந்தைகள் உதவிக்கு 1098, ஃபயருக்கு 101, இந்த மாதிரி சில அடிப்படை நம்பர்களை எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் சொல்லி தந்திருக்காங்க. அது மூலயமா ஆபத்து நேரத்தில் நம்ம சரியான மக்களுக்கு சரியான நேரத்தில் உதவ முடியுன்றதையும் எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களை காப்பாற்ற உதவிய சிறுவன். அம்மா, அண்ணாவை பாருங்க, டிவியில வர்றான். இந்த மாதிரி சில அடிப்படை நம்பர்களை எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் சொல்லி தந்திருக்காங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான் பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார்.